ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சிலர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் அது நம்ம என்ன நினச்சோம், இவங்களுக்குள்ள சண்டை வராது, அதனால் திவாகருக்கு பற்றி வேறு யாராவது போட்டால் தான் வந்து இந்த கியூசின்ற ப்ராசஸ் பயங்கரமாக போகும் அப்படின்னு பார்த்தா வேறு மாதிரி இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கலையரசன் வந்துட்டு ஒரு ருத்ரதாண்டம் ஆடி இருப்பார். அதுவே பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான மூமெண்ட்டாக இருந்துச்சு. இன்னும் இவருக்கு இவ்வளோ கோவருமா, ஆனால் பரவாயில்ல கலையரசன் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டார் அப்படிமா இருந்துச்சு. அது வந்து முத்தி போய் கடைசியில் வந்துட்டு இவங்களுக்குள்ளேயே கியூசியில் இருந்த திவாகரன் விஜய் பார்வதிக்குள்ளேயே வந்து சண்டை வந்துருச்சு போல இருக்குது. அதாவது விஜய் பார்வதி இந்த பிக் பாஸ் 9 இவ்வளோ ஆக்ரோஷமாக பண்ணதை நம்ம பார்த்ததே கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் வந்து எல்லா பிரச்சனையும் லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ண இவங்களாலே இப்போ வந்து தாங்க முடியாத அளவுக்கு கோவம் வருது. இவங்க கோவப்பட்டு வெளியே போகும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் கொடுமையாக இருக்குது. அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா யாருக்கும் வந்தாலும் கோவம் வரதான் செய்யும், சரிங்களா? ஒரு 2-3 பேர் கலாய்ப்பாங்க. ஆனால் எல்லாருமே வந்து அப்படியே அவங்க போகும்போது சிரிக்கிறது, இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறத வந்துட்டு சபரி எப்படி ஏற்றி வருது, போ கேளுன்னு துஷார் ஒரு பக்கம், அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் காண்டாகுது. இதனால் மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த காண்டாகிறவங்களுக்குலாம் வந்து ஓட்டை கம்மி பண்ணுவாங்க. விஜய் பார்வதிக்கு லைட்டாக அப்படி ஏற்றி விடுவாங்க. இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து எல்லா சீசன் நடக்கிறது தான். இப்போ திவாகர்கிட்ட வந்துட்டு என்னால் நீ சொல்கிறதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்திருக்கு போல இருக்குது. இந்த மாதிரி வந்து இது வந்து சரின்னு அவர் சொல்லியிருக்கலாம், அவர் வந்து இல்லை தப்புன்னு சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி மாறி மாறி வந்திருக்கும் போல இருக்குது. என்னால் பண்ண முடியாது, உனக்காக நான் என்னென்ன பேசி எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு அந்த டேபிள் போட்டு டம்முன்னு ஒரு அடிக்கிறாங்க. அடிச்சு என்னால் பண்ண முடியாது, அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. இவர் நீ சொல்கிறது தானே கேட்டுட்டுக்கன்னு பின்னாடியே போகிறாரு. ஆனாலும் அவங்க கேட்காம என்ன பண்ணுறாங்க, உனக்கு சாப்பாடு எக்ஸ்ட்ரா போடுறாங்களே, நீ அப்படி தான் பேசுவனும் போது அவருக்கு டென்ஷன் ஆயிடுது. ஏன் உனக்கெல்லாம் சாப்பாடு அவங்க கொடுக்கலையா, எக்ஸ்ட்ரா உனக்கு வேலையெல்லாம் இது பண்ணது ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்போது அவங்க அப்படியே கத்திக்கிட்டே வந்துட்டு கொஞ்சம் ஆக்ரோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க எல்லாருமே அவங்க திவாகரை வந்து அப்படியே ஏற்றி விடுறாங்க. துஷார், ஆதிரை, சபரி, கனி எல்லாருமே அந்த சண்டை அப்படியே முத்தி போய் அவங்க அப்படியே அங்கே அந்த இதை விட்டு வெளியே போகிறாங்க. அந்த ரூமை விட்டு அப்படியே கார்டன் ஏரியாவுக்கு வெளியே போகிறாங்க. பயங்கரமான சண்டை பிடிக்குது. ஸோ கண்டிப்பாக அதாவது காலையிலேருந்தே ஆக்சுவலாக வந்துட்டு பயங்கரமாக சண்டை போயிட்டுருக்கு. எல்லாத்துக்குமே என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இந்த அன்பு கேங் இதுக்கெல்லாம் வந்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டது விஜய் பார்வதி. அதனால தான் வந்து கெமி ஒரு பக்கம் அழுது எஃப்ஜே கூட சண்டை போட்டாங்க. அந்த கேங்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை வந்தது காரணமே விஜய் பார்வதின்னு நினச்சிக்கிட்டாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, சரி கியூசியில் வந்து இந்த பொண்ணை வச்சு செஞ்சிடலான்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி விஜய் பார்வதியும் திவாகரும் வச்சு செஞ்சது வந்துட்டு இவங்களுக்கு இன்னும் ஏற்றிக்கிட்டோன்னே இவங்களுக்குள்ள சம்திங் ஏதோ பிரச்சனை வந்தோடனே நல்லா ஏற்றி விடுறாங்க. ஜகஜோதியாக ஆகுது. பயங்கரமான சண்டை. இவ்வளோ ஆக்ரோஷமாக நம்ம விஜய் பார்வதி இது வரைக்கும் பார்த்ததில்ல. சரி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு உண்மையிலேயே விஜய் பார்வதி கரெக்டாக தான் பண்ணுறாங்களா இல்லைங்க அவங்க பண்ணுறது கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருக்குது அப்படின்னா கீழே எனக்கு சொல்லுங்கள், நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க விளையாடுற கேம் எனக்கு மட்டும் தான் ஓரளவுக்கு கரெக்டாக போகிற மாதிரி தோணுதான், இல்லை உங்களுக்கும் தோணுதான்? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.